and challenges, startup business and other self-employment activities. ஸோ பர்டிகுலரி பார்த்தீங்க அப்படின்னா யார் கொடுக்குறாங்கன்னா அந்த டெக்னாலஜி டிரைவன் ஏரியாஸ், அதாவது அந்த தொழில்நுட்பம் சார்ந்த அந்த அறியப்பட்ட அந்த திட்டங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தரப்படுது எது இந்த அட்டல்ல. சரிங்களா? ஸோ இந்த இந்த அட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த திறனை அந்த முழுவீச்சில் இருக்கிற அந்த தொழில் முனைவரை வந்து வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் முதன்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடல் திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்திட்டு அது மட்டும் இல்லாம இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு பெற்ற திட்டங்களுக்கு மட்டுமே இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் முன்னுரிமை கொடுக்குது இந்த அடல் இன்னோவேஷன் மிஷன். நெக்ஸ்ட் அதான் டெக்னாலஜிக்கலி ஓரியன்டா எந்த பிசினஸ் நோக்கி போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்கு. அடுத்தது சப்போர்ட் டு ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன், அதாவது ஸ்டெப் அப்படின்னு சொல்ல முடியாது, அதாவது பெண்களுக்காக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பினை திட்டத்திற்காக ஆதரவு தரக்கூடியதுதான் இந்த ஸ்டெப் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? பாருங்க, ஸ்டெப் வாஸ் லான்ச்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பை தி எப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் என்ன பண்ணுது? டு ட்ரெயின் விமன் who have access for formal skill training facilities especially in rural India. அதாவது ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மகளிருக்காக இந்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகளிர் மற்றும் அந்த சிறார் அமைச்சகத்தை வந்து செயல்படுத்தக்கூடியது. தென் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்களுக்காக என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஸ்கில், அதாவது ஃபார்மல் ஸ்கில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, எஸ்பெஷலி இன் ரூரல் இந்தியா. ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் the Ministry of Skill Development and Entrepreneurship and NITA, அதாவது National Institution for Transforming India, formally it is called as Planning Commission அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ரெண்டு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா IAC recently redrafted the guidelines of the 30 years old initiative to adapt to present day needs. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 30 days year old, அதாவது 30 ஆண்டு பழமை, 30 ஆண்டுக்கு மேல. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்களுக்காக இந்த பல்வேறு வகையான அந்த நடைமுறை குறித்து அந்த வழிகாட்டல், அந்த நெறிமுறைகள், அதான் சொல்றாங்க ட்ரைனிங் ஸ்கில், இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்டு தான் வராங்க. சரிங்களா? தென் தி ப்ரோக்ராம் imparts skill in several sectors. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறவங்களோட செயல்படுறாங்க அப்படின்னா சச் அஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், ஹேண்ட்லூம்ஸ், ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ் லைக் எம்ப்ராய்டரி, டிராவல் அண்ட் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி சர்வீசஸ். ஸோ பெண்களுக்காக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், ஹேண்ட்லூம், ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்ஸ், எம்ப்ராய்டரி, டிராவல் அண்ட் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி, இந்த மாதிரியான ஃபீல்டில் அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியது இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் நிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இதை வந்து இன்னொரு வகையில் சொல்ல போனால் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து இந்த விமென்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஜான் தான் ஆதார் மொபைல், அதாவது ஜாம் என்று சொல்லக்கூடிய ஜான் தான் ஆதார் மொபைல். ஜாம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இஸ் எ டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன் தட் enables direct transfer of subsidies to intended beneficiaries and therefore, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜான் ஆதார் இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பார்த்தீங்க அப்படின்னா அரசினால் பயன்பட்டு வரக்கூடிய அந்த பெனிஃபிஷரிஸ் சரிங்களா, அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த மானியம், சப்சிடிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மானியம் வந்து அவங்களுக்கு நேரா போய் சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு துறை மூலமாக நேராக அவங்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியதான் இந்த ஜான் தான் ஆதார் மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஜான் தான் ஆதார் மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பெனிஃபிஷியர் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து, அதாவது அவங்களாகவே இந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்க சொந்த பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலமா டைரக்டா அந்த அவங்களுக்கு போய் பெனிஃபிட்
இதனாலதான் தென் இதனால பாத்தீங்க அப்படின்னா எலிமினேட்ஸ் ஆல் இன்டர்மீடியரிஸ் அண்ட் லீக்கேஜஸ் இன் தி சிஸ்டம். அதனால இன்டர்மீடியர்ஸ் இருக்காங்க, அந்த இடைத்தரகர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி இவங்களை வந்து ஏமாத்தாம சுண்டாம, ஸோ அதனாலதான் டைரக்டா அவங்களுடைய பெனிஃபிஷியரி நேம்லயே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களுக்கு வந்து டைரக்டா அந்த டிபார்ட்மெண்ட் மூலமா டைரக்டா அந்த மானிய தொகையை வந்து போட்டுறாங்க. ஸோ இதனால அந்த ஊக்குவிக்கக்கூடிய அந்த தொழில் முனைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க நேரடியா அந்த தொழில் அந்த அமௌண்ட்டை வாங்கி பெனிஃபிட் அடைகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடியதுதான் இந்த விச் வாஸ் எ பொட்டன்ஷியல் இம்பாக்ட் ஆஃப் தி லைஃப்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு மில்லியன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்துல வந்து இந்த மானிய தொகையை பெற்று அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பலப்படுத்திக் கொள்ள மேம்படுத்திக் கொள்ள இந்த ஜன்தன் ஆதார் மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஜாம் சொல்லக்கூடிய ஜன்தன் ஆதார் மொபைல் என்ன பண்ணுது, அதாவது யாரெல்லாம் கவர்மெண்ட் பெனிஃபிட் அடைஞ்சு அந்த அந்த தொழிலை வந்து தொடங்கிட்டு வராங்களோ ரன் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியம் வந்து டைரக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்ல அவங்களுடைய நேம்ல அவங்களுடைய பேங்குக்கு டைரக்டா வந்து அவங்களுடைய பணத்தை செலுத்திடுறதுனால இன்டர்மீடியர்ஸ் இவங்களை வந்து ஏமாத்தாம இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு டைரக்டா அவங்க பெனிஃபிஷியருக்கு அந்த அமௌண்ட் போய் சேர்ற மாதிரி கொண்டு வந்த திட்டம் தான் இந்த ஜன்தன் ஆதார் மொபைல் ஜாம் என்று சொல்லக்கூடிய திட்டம். அடுத்து டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் இந்தியானா எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ் இந்தியா மாறிட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு வாங்குறதா இருந்தாலும் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்றோம் இல்லைங்களா, ஆன்லைன்லயே சேல் பண்றோம், இந்த மாதிரியான பிசினஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம். சரிங்களா? பாருங்க, த டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் ஹாஸ் been launched to modernize this Indian economy to make all government services available electronically. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான அரசின் சேவைகளும் அந்த பாத்தீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிஷியருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்கலி மின்னணு முறையாக வந்து கொடுத்துட்டு வராங்க இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுனாலும் சரி, ஒரு நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்குற இருந்தாலும் சரி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம என்ன எப்படி பண்றோம், ஸோ எல்லாமே எலக்ட்ரானிக்கலா வந்து நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியா வளர்ந்துருக்கு. ஸோ அதை தான் சொல்றான், த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் அட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா டிஜிட்டலி எம்பவர்ட் சொசைட்டி அண்ட் நாலேஜ் எக்கனாமி வித் யூனிவர்சல் அக்சஸ் டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா இந்த மின்னணு பொருளாதாரமாக வந்து மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எங்க இருந்தாலும் சரி அந்த பொருளையும் அந்த பணிகளையும் பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸையும் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம என்ன பண்றோம், இந்த எலக்ட்ரானிக்கலா வந்து நம்ம வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்திய பொருளாதாரம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நெக்ஸ்ட் டைம் ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியான்னு என்ன சொல்றோம் அப்படின்னா, it was launched in 2015. எப்போ கொண்டு வந்தாங்க? 2015. Stand Up India seeks to leverage institutional credit for the benefit of India's unprivileged. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அண்டர் ப்ரிவிலேஜ்டுன்னா யாரை சொல்றாங்க அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த மக்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையான என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கடன் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியதுதான் இந்த திட்டம், இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இட் எய்ம்ஸ் அட் எனபிளிங் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் ஷெட்யூல். ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க? உமன் ஆண்டர்பிரனர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா. என்னென்ன கொடுக்குறாங்க, அதாவது யாருக்கெல்லாம் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப். சரிங்களா? அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மலைவாழ் மக்கள் அண்ட் ஷேர் தி பெனிஃபிட் ஆஃப் இந்தியன் growth with the above mentioned categories. ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்க, நிதி உதவி பண்றாங்க. தென் அது மட்டும் இல்லாம டு ஹெட்ஸ் தி சென்ட் அட்லீஸ்ட் ஒன் விமன் அண்ட் ஒன் இண்டிவிஜுவல் ஃப்ரம் தி எஸ்சி ஆர் எஸ்டி கம்யூனிட்டிஸ் இஸ் கிராண்ட் லோன்ஸ் பிட்வீன். எவ்வளவு கொடுக்குறாங்க? ஸோ எஸ்சியா இருந்தாலும் சரி எஸ்டியா இருந்தாலும் சரி அந்த மாதிரியான பெண்களுக்கு, அதாவது இவங்க தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு லோன் பிட்வீன் எவ்வளவு 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செட் ஆஃப் greenfield enterprise in manufacturing service to the trading sector. ஸோ இந்த 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும், அதாவது சர்வீஸ் ஓரியன்டா இல்ல ட்ரேடிங் செக்டர் ஓரியன்டா அவங்க தொடங்கக்கூடிய தொழிலை சார்ந்து இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா வந்து கடன் கொடுக்குது. சரிங்களா? அது பர்டிகுலர் யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா வந்து லோன் கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரேட் ரிலேட்டட் ஆண்டர்பிரனர்ஷிப் அசிஸ்டன்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ட்ரேட் ரிலேட்டட்னா அந்த வணிகம் சார்ந்த தொழில்துறைக்கு
உதவி மற்றும் வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, the scheme envisages to address the critical issues of access to credit among India's underprivileged women. அதாவது இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த நலிவுற்ற பெண்களுக்காக அந்த அந்த விமனுக்காக கொடுக்குறது. ட்ரேட் ப்ரோக்ராம் எனேபிள்ஸ் கிரெடிட் அவைலபிலிட்டி டு இன்ட்ரெஸ்டட் விமன் த்ரூ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், அதாவது என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது அரசு சாராத என்ஜிஓஸ், அரசு சாராத அமைப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதன் மூலமாக பதிவு செய்து கொண்ட அந்த நலிவுற்ற மகளிருக்காக அந்த கடன் தரக்கூடிய உன்னதமான இந்த திட்டம் தான் வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். சரிங்களா? அதாவது நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸ், அந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சார்ந்த அந்த தொழில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான நலிவுற்ற பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த ட்ரேட் திட்டம். பாத்தீங்க அப்படின்னா as such women can receive support of registered NGOs in both accessing loan facilities and receiving counseling and training opportunities to kick start proposed enterprises in order to provide pathways for women to take up non-farm activities. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த நலிவுற்ற மகளிர் அந்த அவங்களுக்கு கடன் உதவி செய்யறது மட்டும் இல்லாம பயிற்சியும் செய்யறாங்க. ஸோ ட்ரைனிங்கும் கொடுக்கறது மட்டும் இல்லாம பல்வேறு வகையான அந்த ஆலோசனையும் கொடுத்து அதன் மூலமா அவங்க விமன்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத செயல்படுகிறது இந்த ட்ரேட். ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க எந்த மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அதாவது எந்த மாதிரியான தொழில்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ், அதாவது வேளாண் சாராத திட்டங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து உதவி வழங்குது. சரிங்களா? ஸோ நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ், வேளாண் சாராத திட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து உதவி வழங்கப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கஷால் விகாஸ் யோஜனா, அதாவது PMKVY அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம், அதாவது பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது a flagship initiative of the Ministry of Skill Development and Entrepreneurship, MSDE அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அந்த தேசிய திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தொழில் சார்ந்த திறமை ஆற்றல், திறமை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்காக பயிற்சி கொடுக்கக்கூடியது அந்த பிரதான் மந்திரி குஷால் விகாஸ் யோஜனா திட்டம். This is skill certification initiative which aims to train youth in industry relevant skills to enhance employment opportunities for livelihood creation and employability. ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது பயிற்சி யாருக்கு, அதாவது இந்த பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி பெற்ற பின்பு அந்த பயனாளிகள் சுயமாக தொழில் துவங்கி அவங்கள வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த திட்டம் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ PMKY என்ன பண்ணுது, அதாவது இந்த MSDE என்ற கூடிய இந்த MSDE இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது ஸ்கில் சர்டிபிகேஷன் இனிஷியேட்டிவ், அதாவது யாரெல்லாம் அந்த பயிற்சி பெற்ற பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து சுயமாக தொழிலை துவங்கி அவங்கள வந்து மேம்படுத்திக் கொள்வதற்காக இந்த திட்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ ஃப்ரீயா வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க, the scheme was unveiled in July 2015. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2015 ஜூலை மாசத்துல வந்து கொண்டு வரப்பட்டது. This mission aims at building synergies across the sectors in terms of skill training activities. ஸோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அந்த பயனாளிகளை பெனிஃபிஷியருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த அந்த ஆற்றல்ல வந்து பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லாம உடனடியாகவும் பாருங்க என்ன பண்றாங்க, வித் a vision to build skilled India, it is designed to expedite decision making across the sector to provide skill at scale without compromising on quality or speed. அதாவது இந்த பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த பயிற்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த இம்மிடியேட்டா டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்கும் அந்த முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கும் பயிற்சி கொடுக்கப்படுது. ஸோ இதுதான் இங்க ஹைலைட். தென் அந்த எக்கனாமிக்கலி இருக்கக்கூடிய அந்த அனைத்து துறைகளையும் இருக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுத்து இந்தியாவை வந்து எல்லாருமே ஒரு ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுதான் இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனுடைய நோக்கம். ஸோ அப்போ என்ன, இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறது இல்லாம என்ன பண்ணுது, அந்த டிசிஷன் மேக்கிங் எப்படி அந்த திறமையான ஒரு முடிவெடுத்தல் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுக்கறதும்
இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனுடைய மிக முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் சயின்ஸ் ஃபார் ஈக்விட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது சீட் என்று சொல்லக்கூடிய, அதாவது விஞ்ஞான அடிப்படையில அதிகாரம் கொடுக்கறது, எப்படி அபிவிருத்தி பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்ப்போம். அதாவது சயின்ஸ் ஃபார் ஈக்விட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். சீட் aims to provide opportunities to motivated scientists and field level workers to undertake action oriented. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஞ்ஞானிகள், அதாவது சயின்டிஸ்ட், அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, அவங்க தென் ஃபீல்டு லெவல்ஸ்னா ஃபீல்டு லெவல்னா அந்த களப்பணியாளர் இருக்காங்க, அவங்க மூலமா. ஸோ இந்த சீடு எய்ம் என்ன பண்ணுது, இந்த சீடு என்ன பண்ணுதுன்னா aims to provide opportunities motivated, யார் மூலமா, இந்த சயின்டிஸ்டும் இந்த களப்பணியாளர்களும் ஒன்று சேர்ந்து ஒர்க்கர்ஸ் டு அண்டர்டேக் ஆக்ஷன் ஓரியன்டட், எதை பேஸ் பண்ணி லொகேஷன் ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் ஃபார் சோசியோ எக்கனாமிக் கெயின் பர்டிகுலர் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதாரம் நோக்கம் கொண்ட அந்த செயல் திட்டத்தை வந்து செயல்படுத்துவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா சீட் எம்பசிஸ் ஈக்விட்டி இன் டெவலப்மெண்ட் so that the benefit of technology occur to a vast section of the population, particularly the disadvantaged. ஸோ இந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கீழ் நாட்டில் உள்ள அந்த நலிவுற்ற பிரிவு மக்களுக்கு வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியினுடைய பலன்களை வந்து கிடைக்க செய்து அவங்களுடைய அந்த சமத்துவத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படக்கூடியதான் இந்த திட்டம். ஸோ சயின்ஸ் ஃபார் ஈக்விட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் சீனுடைய நோக்கம் என்ன, அதாவது சயின்டிஸ்ட் அண்ட் ஃபீல்டு லெவல் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் அந்த களப்பணியாளர்களும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து அந்த சமூக பொருளாதார நோக்கம் கொண்ட செயல் திட்டமாக அமைக்கப்பட்டு நலிவுற்ற பிரிவு மக்களுக்கு வந்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய பலன்களை வந்து கிடைக்க செய்து அவங்களை வந்து மேம்படுத்துவதும் சமத்துவத்தோடு செயல்படுத்துவதும் இந்த சீட்டினுடைய நோக்கமா இருக்கு.